time to say bye to this room. It was comfortable stay. Okay, this is our bedroom. A mini fridge and washroom quick kaatra. The washroom, a decent washroom, toiletries எல்லாம் கொடுத்திருந்தாங்க. Heater இருக்கு. And view ஒன்றும் இல்லை பெருசா. This was a view outside. And rain clouds இருக்குது. So, now ready ஆயிட்டோம். Riding rain pants போட்டிருக்கேன். Okay, கிளம்ப வேண்டியதான். All good. So let's go to Nagpur. இங்க இருந்து 600 kilometers. Welcome back to the channel, guys. I hope you guys are doing amazingly well. Okay, guys. கிளம்பிட்டோம் 600 kilometers கரெக்டா நாக்பூருக்கு. So let's begin today's journey. Namah Shivaya. So this was Jhansi, guys. National highway பிடிச்சிட்டு gloves போட்டுக்கலாம். அங்கேருந்து அந்த சிக்னல்லேருந்து ரைட் எடுக்கணும். Jhansi is a very nice town actually, very decent town. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஆயில் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டோம். So we are good now. हाईवे जाना है सर, उसी रास्ते जाना पड़ेगा. तो उसमें दिखा रहा है लेकिन उधर से जाना. कहाँ कैसे? उधर से लेफ्ट में जाना. अच्छा, जहाँ से आपने राइट टर्न किया ना यार. हाँ, अच्छा अच्छा अच्छा, वो हाईवे मिल जाएगा. ओके. ये लोग जा रहे हैं वो तो अंदर वाले. अच्छा, ये क्या है? आर्मी मिल जाएगा. ओके, ठीक है ठीक है. ओके, गूगल. ஆல்ரைட் கைஸ், நேஷ்னல் ஹைவே பிடிச்சிட்டோம். நேஷ்னல் ஹைவே 44. தோ இந்த தெரியறதா நேஷ்னல் ஹைவே. க்ளவுஸ் போட்டுக்கலாம். என்ஜாய் த ஜர்னி. நேஷ்னல் ஹைவே 44. சாகர் 185. இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸை பிடிக்கணும். ரைட் சைடில் அங்கே மலைக்கு மேலே ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குது, தெரியுதா? நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. மழை பெஞ்சிருக்கனால தான் பச்சை பசுமையாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ட்ரீ கவரில் இருக்குது. நம்ம இப்போ உத்தரப்பிரதேஷில் இருக்கோம். கொஞ்சம் தூரத்தில் மத்திய பிரதேஷ் வந்துடும். அதுக்கப்புறம் அதை க்ராஸ் பண்ணிவிட்டு மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இன்றைக்கி டெஸ்டினேஷன் நாக்பூர் தான். இன்றைக்கி ஒரு சூப்பர் சண்டே. நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் இருக்குது. அண்ட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா 2 டேஸில் வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். பேத்வா ரிவர் ரொம்ப அழகாக இருக்கும். பர்டிகுலர்லி இந்த ஸ்பாட் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் சூப்பராக இருக்கும் கைஸ். 2 லைனையும் பிடிச்சி போகிறான் பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு லைன் போங்கப்பா. போலீஸே இப்படி 2 லைனை மிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்துட்டு இப்படி ரொம்ப அருமையான விஷுவல்ஸை பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கேன் கைஸ். மணி 11 ஆகிடுச்சு. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் இனிஷியேட்டிவ் பைசைக்கிள்ஸ் ஃபார் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன். பரவாயில்லையே. ஆனால் எதுங்க ஃப்ரீ? பைசைக்கிள்ஸ் ஃபார் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன். எதுவுமே ஃப்ரீ கிடையாது. அவங்க பர்சனல் காசாக போடுறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க சொந்த காசாக போடுறாங்க. இல்லை, நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறவங்க எல்லோரும் டேக்ஸ் பே பண்ணுறவங்க என்ன இதுக்கு எல்லாருமே பே பண்ணுறாங்க தான். அதுதான் ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு வழியில் நம்மக்கிட்ட இருந்தால் அந்த காசை பிடிக்கிறாங்க. ஓகே, நம்ம என்ன தொட்டாலும், நம்ம வெளியே போய் நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கூட, நம்ம வாங்குகிற மெடிசின்ஸ், நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ்ஸிலேருந்து போடுற பெட்ரோல்லேருந்து எல்லாத்துக்குமே டேக்ஸ் கட்டிகிட்டு தான் இருக்கும். ஸோ ஃப்ரீன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. ஸோ கைஸ், இந்த ரூட்டில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷுவல்ஸ் வரும் கைஸ். ஐ திங்க் இதுதான் லலித்பூர் நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் என்ஹெச்சில் ஒர்க் நடக்குது. 1 மந்த் முன்னாடி வரும்போதும் NH 44 ஃபுல்லாக மெயின்டைன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரோடு வைடனிங் பண்ணுறாங்க. என்னடா இது?
வைக்கோலா அப்பாடா ஃபுல்லாக கம்ப்ளீட்லி மகாராஷ்டிரா போகிறாங்க. டிராக்டர் நைட் டைமில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ரிஃப்ளெக்டர் எதுவும் இல்லை, அவங்க பிரேக் லைட் எல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது கீழே விழுந்துச்சு ஃபோன். தேட் இஸ் சம்திங் ரிடிகுலஸ். எப்படி கீழே விழுந்துச்சுன்னு தெரியலையே. ஒன்றும் ஆகலை, சான்ஸே இல்லை. எனிவே ஸோ 140 கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். இன்னொரு 460 கிலோமீட்டர்ஸ் தான் டு நாக்பூர். ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். நேராக பாருங்கள், நேராக எப்படிப்பட்ட ஒரு மழைக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு பாருங்கள். டுவோர்ட்ஸ் அதுதான் போய்கிட்டு இருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹெவி ரெயின். நேற்றை விட ஹெவியான ரெயினாக இருக்க போகுது. இங்கேயா நிப்பாட்டி கவர் போட்டுட்டு க்ளவுஸே மாற்றிடலாம் இன் அட்வான்ஸாக. ஓகே, ஃபுல்லி கியர்ட் அப். சரியான சஃபோகேஷன் வேறு. மழை பெய்யலைன்னா ரொம்ப கஷ்டம் இந்த செட்டப்பில் போயிட்டே இருக்கிறது. சரியான மழை வரப்போகுதுன்றது மட்டும் தெரியுது. ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். ஏ guys, it's raining. பியூட்டிஃபுல்லான ஒரு ரைடாக இருக்க போகுது. இனிமேல் பெட்ரோல் போடணும். மழையில் ரைட் பண்ணுறதோட சுகம் ஸோ ஸ்பெஷல். நம்ம நிறுத்தி ரெயின் கவர்லாம் பண்ணது வந்து குட் டிசிஷன் தானே. வழி விடுற மாதிரி இல்லை. லூஸ் மாதிரி வண்டி விடுறான்ல. அவ்வளோ பெரிய வண்டி வச்சுக்கிட்டு. guys, feel this ride. Feel this ride. guys, அங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டிகிட்டு இருக்குன்னு. எவ்வளோ இருந்துட்டு இருக்கு. சூப்பர் எக்ஸைட்டட். மேப் எதுவும் போடல. 270 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஜபல்பூர் நாக்பூர் ரோட்லேயே கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தது. டைம் வந்து 1. காலையில் ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட்டு, அதனால் லஞ்சு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். தண்ணி குடிச்சிட்டேன் இன் பிட்வீன். இதெல்லாம் ரெயின் கவர் பண்ணும்போது தண்ணி குடிச்சிட்டேன். தேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தண்ணி சிப் பண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். சாகர் கிட்டே வந்துட்டோம். 15 கிலோமீட்டர். ஆக்சுவலாக நம்ம வந்து இம்பார்ட்டண்டான ஏதோ டர்னிங்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். பட் இட்ஸ் ஓகே. நம்ம இப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அதை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் இந்த ரைடுக்கு. அண்ட் இந்த இடத்துல மழை இல்லை. மழை பெஞ்சிருக்கு, இப்போ மழை இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும். இன்பிட்வீன் மழை பெய்யும், நிற்கும். த்ரூ அவுட் மேபி நெக்ஸ்ட் 3 days நம்ம ரைடு டில் வி ரீச் ஹோம். வீடு ரீச் ஆகிற வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. கிரேட் இண்டியன் மான்சூனில் நம்ம ரைட் பண்ணுறதே வந்து இட்ஸ் அ ஹெவன்லி ஃபீலிங். லைட்டாக மழை தோறுது, அப்பப்போ நிற்குது, அப்பப்போ ஹெவியாக பெய்யுது. ரோடு மோசமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் பிரச்சனையே. வாட்டர் லாக்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன ஒரு பேட்ச், ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் பேட்ச் அப்படி தான் இருந்துச்சு, ப்ரோக்கன் ரோட்ஸ். பட் மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம். முன்னாடி போகிற வண்டியோட இது பார்த்து தான் நம்ம போயிட்டே இருந்தோம். சேஃபாக வந்துட்டோம். அதான் ஒரு டெக்னிக், அதான் ஒரு டிப் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் மழையில் ஓட்டுறீங்க, வாட்டர் லாக்டான ரோடு, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ரொம்ப வாட்டர் லெவல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஓட்ட வேணாம். பட் நம்மளுக்கு தெரியல எப்படி எந்த வழி போகிறது, எப்படி ரோடு எப்படி இருக்குன்னு தெரியலன்னா முன்னாடி போகிற வண்டியை பார்த்துக்கோங்க. முன்னாடி போகிற வண்டி எப்படி போகுது, டயர் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணுங்கள். பொறுமையாக போங்க.
That's a technique, that's a tip. This is real adventure actually. ஹெவியான மழையில் வண்டி ஓட்டுறதே வந்து ஒரு அட்வென்ச்சர் தான். We are enjoying everything. Diversions throughout national highway diversions தான். பெட்ரோல் டேங்கில் உட்காந்து போயிட்டுருக்கானா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு ஆட்டோக்குள்ளே ஒரு 15-20 பேர் போகிறத பார்த்தேன். அதே மாதிரி ஒரு பைக்லேயே 4-5 பேர் போகிறத பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடு. பட் அங்கே யாரும் இல்லை இப்போது. மழை தான் நம்ம நேச்சருக்கான பெஸ்ட் மேக்கப். மழையில் தான் நேச்சர் இஸ் அட் இட்ஸ் பெஸ்ட். ஓகே, இந்த மழை பெஞ்ச பிறகு கண்டிப்பாக எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனாலும் கட் செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய மகாராஷ்டிரா வண்டி இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ விச் இஸ் அ சைன் தட் நம்ம மகாராஷ்டிரா நோக்கி போய்கிட்டு இருக்கோன்றது. ஓகே, சும்மா இந்த இடம்லாம் பார்த்தாலே எவ்வளோ அழகாக தெரியுது. ஆல் பிகாஸ் ஆஃப் த மேஜிக். மழைன்ற மேக்கப் தாங்க. as I said, மழைன்ற மேக்கப் தான் நேச்சருக்கு பர்ஃபெக்டான ஒரு பெஸ்ட்டான மேக்கப். நல்ல க்ரீனாக ப்ளசண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக ரிஃப்ரெஷிங்காக இருக்குது காட்சிகள். நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு பிரேக் கூட எடுக்காமல் போய்கிட்டு இருக்கோம். பசிக்கல, ஆனாலும் ஒரு பிரேக் எடுப்போம். வில் ஹாவ் சம்திங். ஸோ கைஸ், பாபா கா தாபா அப்படின்ற ஒரு தாபா இங்கே நான் சாப்பிட்ருக்கேனான்றவன் இங்கே வந்திருக்க மாதிரி இருக்குது. இங்கே தான் இன்றைக்கி லஞ்ச் பிரேக் அப்புறம் அழகான பயணத்தை தொடர்ந்தேன். காட்சிகள் மாறி மாறி வந்துட்டு இருந்தது. அப்படியே நேரம் இருட்டிடுச்சு. மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ராகி பிப்பரியான்ற ஒரு அழகான இடத்துல ரோட் சைடில் ஒரு சின்ன டீ கடை, ஒரு குட்டி டீ பிரேக். வீடியோ பார்க்க ஓகேவாக இருந்துச்சுன்னா போடுவேன், இல்லைன்னா இது கட் பண்ணிவிடுவேன். போக வேண்டியது நல்ல அடர்த்தியான காடு வழியாக. லக்கிலி அங்கே எலிவேட்டட் ஹைவே போட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் வழியாக. ஃபாரஸ்ட்னால் ரோடு தான், மெயின் ரோடு தான், ஹைவே தான், நிறைய வண்டிங்கெல்லாம் போகும். பட் ஆனால் ஃபாரஸ்ட் ரூட். இந்த எலிவேட்டட் ஹைவே எல்லாம் போடாமல் முன்னாடி இருந்த ஃபாரஸ்ட்டாக இருந்தால் நம்ம பயப்படணும். இப்போ பிரச்சனை இல்லை. ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் போட்டு விட லைட்டை தான் பார்த்தீங்களா. வெரி வெல் லிட் அப் அண்ட் மெயின்லி கீழே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு ரோட்டில். மற்றவங்க கண்ணுக்கு எதுவும் பிரச்சனை வராது. பெட்ரோல் பம்ப் இருக்கிற மாதிரி இருக்கே, பெட்ரோல் போட்டுடலாமா? ரிவீல் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் டோல்கேட் பக்கத்தில் இன்னொரு பைக்கர் நின்றுட்டு இருந்தார். அவரோட பைக்கை ரிப்பேர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிச்சு. நம்மளால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி அவர் பக்கத்தில் நிப்பாட்டி போய் பேசினேன். இங்கே தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சோல்ஸ் நான் பார்த்ததுலேயே மிஸ்டர் மௌசீன் கான் அவரை மீட் பண்ணேன். அவர் ஒரு BMW GS 1200 ரைடர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பைக்கர். ஒரு 5 மினிட்ஸ் அவர்கிட்ட பேசி என்ன எதுன்னு விசாரித்து, என்ன காரணம்னு தெரியல, என்கிட்ட அவரோட நம்பர் கொடுத்துட்டு ஏதாவது தேவைப்பட்டுருச்சுன்னா கால் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி நானும் பயணத்தை கண்டினியூ பண்ணேன். நான் முன்னாடி போகிறேன், அவர் வந்து என்னை ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் முன்னாடி போகிறேன். என்னோடய மைண்டில் ஃபுல்லாக ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ். இந்த நேரத்தில் நான் என்ன பேசிட்டு வந்தேன்னா, இந்த ரூட்டை நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம், மேபி அவருக்கு நம்மளை பற்றி தெரியல, இந்த ரூட்டெல்லாம் எனக்கு இந்த மனப்பாடமாக தெரியும் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்துட்டு இருந்தேன். யூஸ்வலாக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு ரைடர் நான். ஆனால் அந்த ஒரு மொமெண்ட்டில் மனசுக்கு தெரியும் அங்கே டிவைடர் இருக்குதுன்னு சொல்லி, ஆனாலும் என் மைண்ட் கண்ட்ரோலை மீறி முன்னாடி போகிற ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டேன். டிவைடர் ஸ்பாட் பண்ண உடனே
சடனாக பிரேக் பிடிச்சேன், ஸ்பீடை கம்மி பண்ணேன், ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணேன். அதனால் பெரிய விபத்துலேருந்து தப்பித்தேன். மைல்டான ஒரு ஹிட் என்னோடய ஓவர் கான்ஃபிடென்ஸை உடச்சிடுச்சு. வண்டியை யூட்டர்ன் போட்டு ரோட் சைடில் நிப்பாட்டி அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ அலாய் பெண்ட் ஆகிருக்கு லைட்டாக. ஓகே கைஸ், ஐ வுட் சே நான் ஸ்லோ டவுன் மட்டும் பண்ணலை, இட் வுட் ஹேவ் பீன் ஃபேட்டல். பட் யா, ஏதோ அண்டு இப்போதைக்கு 60 க்ராஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் பெண்டாக இருக்குது டயர், எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. டயர் அதில் அப்படியே க்ரிப்பாக இருக்கும் இல்லையா, அது வெளியில் அது விட்டுருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது விட்டுருச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அவரும் he has gone to his home and he'll try to get me an accommodation. அதான் he will book me an accommodation. and நாளைக்கே ஒரு கடை சொன்னார், அங்கே போய் ரெடி பண்ணணும். அந்த மெஷினில் போட்டு இதை அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க. நாக்பூர் வந்துட்டோம் கைஸ். வாவ். அண்டு நம்ம பிரதர் ஒரு ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணார், அந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் நைட்டு அவரை கூட டின்னர் சாப்பிட்லாம் இருக்கேன். ஜஸ்ட்டு that will be a friendly gesture, a nice gesture. நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, KTM ஷோரூமும் பக்கத்தில் தான் இருக்குது, இந்த வீல் ரெடி பண்ணுற இடமும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ